அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, விதியில் இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுக்காமல் கொடுக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. மிக மிக சிறிய வார்த்தை தான். அதனை நீங்கள் 7 முறை படுக்கையில் படுத்து கொண்டே கூட சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை ஒப்படைத்து விட்டு நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் விதி அல்லாஹ் நாடினால் மாறும். நீங்கள் எப்படிப்பட்ட ஆச்சரியங்களையும் எப்படிப்பட்ட அதிசயங்களையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றீர்களோ அனைத்துமே உங்களுக்கு பரிபூரணமாக நிறைவேறும். அது பணமாக இருந்தாலும் சரி, அல்லது அன்பாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருந்தாலும் சரி, அது நற்செய்தியாக இருந்தாலும் சரி, எப்படியான விடயங்கள் பூர்த்தியாக வேண்டுமென்று நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்களோ அது அனைத்துமே இந்த ஒரு அமலில் உங்களுக்கு பூர்த்தியாகிவிடும். எப்போதும் வளமையாக செய்யக்கூடிய அமலைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக மிக நேசிக்கின்றான். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அமல் எதுவென்றால் நாம் தினசரி செய்யும் அமல்தான். அப்படியாக ஒரு சிறிய அமலையாவது நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். அதுவும் இரவு நேரத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிக மிக பலன் தரும். ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஓட்டமான வாழ்க்கையில் நிறைய வேலைகள் இருக்கின்றது. அனைத்தையும் முடித்துவிட்டு நிம்மதியாக உறங்கலாம் என்று நினைக்கும் போது அந்த கடினமான நேரத்திலும் உடல் வலியோடு தூக்கத்தோடு நாம் கூறக்கூடிய அந்த சிறிய அமலானது அல்லாஹ்விடத்தில் பெரிய ஒரு கூலியை பெற்றுத்தரும். இன்னும் நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அப்படியான அந்த சிறிய திக்ர் என்னவென்றால், ஹுவல்லாஹுர் ரஹீம், அவனே அல்லாஹ் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று பாருங்கள். இதில் ரஹீமினும் அல்லாஹ்வினுடைய திருநாமம் இருக்கின்றது, அல்லாஹினும் திருநாமமும் இருக்கின்றது. இந்த இரண்டும் இஸ்முல் ஆலம். இதை கூறி கேட்டோம் என்றால் விதியில் இல்லாததை நாம் கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நசீபாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நீங்கள் 7 முறை நீங்கள் திக்ர் செய்யுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறிய அமலை செய்துவிட்டு அனைத்து உலக மக்களுக்காகவும் துஆ செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.